தமிழர் திருவிழாவான பொங்கல் பண்டிகை இலங்கையின் திரிகோணமலை பகுதியில் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து கிழக்கு மாகாண ஆளுநர் திரு செந்தில் தொண்டமான் அவர்களிடம் கேட்டு தகவல்களை பெறலாம். சார், இப்போ இந்த பொங்கல் நிகழ்ச்சி என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? பொதுவாக பொங்கல் நிகழ்ச்சிங்கிறது வந்து தமிழரோட கலாச்சார நிகழ்ச்சி. அது தமிழருங்கிற முறையில் உலகத்தில் இருக்க அனைத்து இடங்களையும் வந்து சிறப்பாக கொண்டாட வேண்டியது அனைத்து தமிழர்களோட கடமை. அந்த வழியில் வந்து இன்னைக்கு திருகோணமலையில் வந்து நாங்கள் வந்து பொங்கல் 1008 பொங்கல் பானைகளோட முதல் தடவை இலங்கை வரலாற்றில் வந்து இவ்வளோ ஒரு 1008 பொங்கல் பானைகளோட பொங்கல் கொண்டாடுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த திருகோணமலையில் வந்து ஜல்லிக்கட்டு, சிலம்பு ஆட்டம் போட்டிகள், போட் ரேஸ், படகு ரேஸ், அது மட்டும் இல்லாமல் பீச் கபடி, இந்த மாதிரி பல தமிழர் கலாச்சார விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக நடக்க போறதா சொல்லியிருக்கீங்க. அதற்கான ஏற்பாடுகள் என்ன இருக்கு? காளைகள், மாடுபிடி வீரர்கள், இது சம்பந்தமான தகவலை கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு வந்து இங்கே வரலாற்றில் பார்த்தா சோழர்கள் காலத்தில் வந்து நடந்திருக்குது. ஸோ வந்து பட் அது வந்து அடுத்தடுத்த நாள் காலப்பகுதியில் வந்து அது வந்து அப்படியே வந்து நடக்காமல் அது அப்படியே போயிருக்கு. ஸோ இது ஒரு தமிழ் கலாச்சாரம் இதுங்கிறப்ப இங்கே காளைகள் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து கால்நடைகள், பசுமாடுகள், காளை மாடுகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கால்நடைகள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பையனை வந்து அது எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரே இடத்துல ஜல்லிக்கட்டு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதனால சிறப்பாக நடக்கும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். இவ்வளவு முயற்சி பண்ணி பொங்கல் பண்டிகை, ஜல்லிக்கட்டெல்லாம் நடத்துவதற்கான தேவை என்ன? இந்த நிகழ்ச்சிகளினுடைய நோக்கம் என்ன? தமிழருங்கிறனால அது அதான் நோக்கம். தேவை வந்து என்னன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரங்கள் வந்து அழியாம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற அந்த காலப்பகுதியில் வாழ்ற ஜென்ரேஷன் மக்களோட பொறுப்பு. அது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் மக்கள் அதை பாதுகாத்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பாதுகாத்து அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான வளர்ச்சிகளுக்கு நம்ம முழுசா ஊக்குவிக்கணும். இந்த நிகழ்ச்சிகள், இந்த முன்னெடுப்புகள் எல்லாமே வந்து இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? இது வந்து வளர்ச்சிக்கு உதவியா இருக்குன்னு சொல்றதோட, கிழக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இலங்கையில் இருக்க மற்ற இடங்கள்லையும் தமிழர் வாழ்ற பகுதியிலும் இந்த மாதிரி வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் இலங்கையிலிருந்து மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.